ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு தாங்க வந்திருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விக்கான பதில் தான் இப்போ நம்ம வீடியோவாக கொடுக்க போகிறோம். நம்ம வீட்டில் மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா இந்த 20 லிட்டர் வாட்டர் கேனில் தான் நிறைய வச்சுருக்கோம். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் க்ரோ பேக்கெல்லாம் வாங்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ எல்லாருக்கும் இந்த 20 லிட்டர் வாட்டர் கேனை எங்கே வாங்கலாம், எவ்வளோன்னு வாங்கினீங்க, கண்டிப்பாக பெயிண்ட் பண்ணணுமா, அதுக்கப்புறம் இதை எப்படி ரெடி பண்ணினீங்க, இப்படி பலவிதமான கேள்விகள் கேட்குறாங்க. நம்ம ஏற்கனவே இதுக்கெல்லாம் வீடியோ போட்டிருந்தா கூட நம்முடைய குடும்பம் இப்போ புதிய உறுப்பினர்கள் நிறைய பேர் இருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்களுக்கும் இதை பற்றி சொல்ல வேணாமா. ஸோ அதனால தான் இப்போ நம்ம கேட்ட உடனேயே வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். 20 லிட்டரில் இந்த மேல் அப்படி தண்ணி ஊற்றுற மாதிரி ஒரு பகுதி இருக்கும் பார்த்திங்களா, இந்த மேல் பகுதி, அந்த பகுதியை மட்டும் ஒரு கொஞ்சோண்டு அந்த கழுத்து பகுதி நீட்டிகிட்டு இருக்கிற பகுதியை மட்டும்தான் நான் கட் பண்ணியிருப்பேன். அந்த கட் பண்ணதை கூட நான் வேஸ்ட் பண்ணலை. அதை என்ன பண்ணியிருக்கேங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இருக்கா, இந்த இருக்குல்ல, இந்த பகுதி தான், இவ்வளோ இடத்த மட்டும்தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம். தெரியுதுங்களா, இவ்வளோ தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம். அந்த கட் பண்ண பகுதியை ஒரு ஸ்டாண்டாக நான் ரெடி பண்ணிவிட்டேன். மற்றதெல்லாம் இது இருக்குது. இந்த மாதிரி கேன் எதுக்கு யூஸ் பண்ணலான்னா, கத்தரி, மிளகாய், வெண்டை, பூச்செடிகள், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் இந்த 20 லிட்டரில் அந்த கொஞ்சோண்டு மேல் பகுதியை மட்டும் கட் பண்ணிவிட்டு பயன்படுத்தக்கூடியது. எல்லா காய்கறிகளுக்குமே இந்த 20 லிட்டர் சீனவரைக்காய், கொத்தவரங்காய், அவரைக்காய், வெரைட்டிஸ், பூக்கள் எல்லாமே இதில் வைக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் சில பேர் மரங்கள் கூட 20 லிட்டரில் வச்சு சக்ஸஸ் பண்ணின நிறைய கார்டனர்ஸாக எனக்கு தெரியும். ஸோ இது இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன்னா, சரி இப்போ நம்ம அதை எங்கே வாங்கலாம் அப்படிங்கிறது தான் முதல் கேள்வி. எங்கே வாங்கலாம் அப்படின்னாக்க, இப்போ எங்கள் ஊரில் பழைய பேப்பர் கடைன்னு சொல்லுவோம். சில ஊருங்களில் காய்லான் கடைன்னு சொல்கிறாங்க. பழைய பேப்பர் கடைன்னு பேப்பர் மட்டும் போடுற கடையில் ஒரு சில பேர் கேட்டதாகவும் அங்கே இல்லைன்னு சொன்னதாகவும் எனக்கு தகவல் கொடுத்தாங்க. பேப்பர் கடைன்னு நாங்கள் எதை சொல்கிறோம் அப்படின்னாக்க, எல்லா ஜாமானையும், அது என்ன சொல்கிறது, பித்தளை பாத்திரமாக இருக்கட்டும், சில்வர் பாத்திரமாக இருக்கட்டும், பிளாஸ்டிக்காக இருக்கட்டும், பேப்பர்ஸாக இருக்கட்டும், வீட்டில் சாரியாக இருக்கட்டும், ஷர்ட்டாக இருக்கட்டும், பழசு எல்லாத்தையும் கொண்டு ஒரு இடத்துல நம்ம போடுவோம் தெரியுமா, ஒரு கடையில். அதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ எங்கள் ஏரியாலேயே எப்படினாலும் ஒரு கிலோமீட்டருக்கு 1-2 இருக்குது. பெரிய பெரிய மாநகரங்களெல்லாம் பார்த்திங்க அப்படின்னாக்க நிறையவே அந்த காய்லான் கடை இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு 4-5 கடையை நம்ம பிடிச்சி வச்சுட்டு அவங்க நம்பரையும் வாங்கி வச்சுட்டு, இந்த 20 லிட்டர் வாட்டர் கேனு வேஸ்ட்டாக அவங்களுக்கு எப்போவுமே அங்கே ஸ்டாக் இருக்காது. இதெல்லாம் நான் அப்படி தான் ஒரு 5 கடையை பிடிச்சி வச்சுக்கிறது. அவங்க நம்பரையும் வச்சுட்டு, அண்ணன் வந்துருச்சா நான் கேட்பேன். வந்துருச்சு எடுத்துக்கோங்கன்னு சொன்னால் அதுவுமே நம்மளாக தான் எடுத்துக்க சொல்லுவாங்க. ஸோ அதில் நமக்கு வாட்டர் கேனில் அழுக்காக மட்டும் இருக்கணும், டேமேஜ் இல்லாமல். டேமேஜாக தான் நமக்கு யூஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டம் இல்லையா. டேமேஜ் ஆகாமல் அழுக்காகி பழசாகி ஒரு மாதிரி இடி வாங்கி நிறைய இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி உள்ளதெல்லாம் நம்ம அதில் ரேட் போட்டு எடுத்துக்கலாம். இதுவே சென்னை மாதிரி பெரிய நகரங்களில் 10 ரூபாய்க்கெல்லாம் கிடைக்குதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் எங்களுக்கு இது இப்போ ஏன்னா அவங்களுக்கு நிறைய அந்த வாட்டர் கேனுடைய யூஸ் நிறைய. பட் எங்களுக்கெல்லாம் நமக்குலாம் தாமிரபரணி ஆறு இருக்குது. யார் அதிகமாக வாட்டர் கேன் வாங்குறாங்க, அவ்வளோவா வாங்க மாட்டாங்க. ஸோ கொஞ்சம் பேர் யூஸ் பண்ணுவாங்க சில இடங்களில். இப்போ அவங்களுக்கு அந்த வாட்டர் கேன் இங்கே கம்மியாக கிடைக்கிறனால எங்களுக்கு ஸ்டார்டிங்கில் 15 ரூபான்னு கொடுத்தாங்க. போன வருஷம் நான் இதை ஸ்டார்ட் பண்ணும்போது. ஆனால் 5-10 தான் கிடச்சிச்சு. நிறைய வேணும் அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா 15, 20 ஆச்சு, 25 வரைக்கும் நம்ம வாங்கியிருக்கோம். சரிங்களா. சரி, அந்த மாதிரி கடைகள்லையும் நமக்கு கிடைக்கல அப்படின்னா அங்கேயும் வாங்கி இன்னும் நிறைய எனக்கு வேணும், வேறு எங்கெல்லாம் வாங்கலாம் அப்படின்னாக்க, வீடு வீடாக கொண்டுட்டு போய் வாட்டர் கேன் போடுவாங்க, தண்ணி கேன் போடுவாங்க பார்த்திங்களா, அவங்கக்கிட்ட சொல்லி வச்சாக்க அவங்க கொடுப்பாங்க. ஆனால் மொத்தமாக நமக்கு கிடைக்காது. அவங்கக்கிட்ட ஒரு மாதத்தில் பழசாகிறது அப்படின்னா கொஞ்சம் லேசாக உடஞ்சி யூஸ் பண்ணுற மாதிரி, அது நீங்கள் தான் எடுத்து பார்த்துட்டு இது நமக்கு கார்டனுக்கு யூஸ் ஆகுமா ஆகாதா. மேல் பகுதி உடஞ்சிருந்தால் நம்ம அவங்க தண்ணிக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க, நம்ம ஆனால் கேன் யூஸ் பண்ணிக்கலாம் கார்டனுக்கு. ஸோ அது மாதிரி சொல்லி வச்சிங்கன்னா எப்படினாலும் ஒரு மாதத்துக்கு 3, 4, 5ன்னு அவங்களுக்கு வேஸ்ட் ஆகும். அதை நம்ம ஒரு ரேட் போட்டு வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கடைங்களில் இந்த மாதிரி தண்ணி கேன்
வீடுங்களுக்கு போடுற கடைங்க இருக்கும். எல்லாம் மேக்ஸிமம் வந்து சூப்பர் மார்க்கெட்டு, பெரிய பெரிய கடைங்கள்லாம் வந்து இந்த தண்ணி கேன் வச்சுருப்பாங்க. நம்ம போய் எடுத்துக்கிற மாதிரியோ இல்லை அவங்க கொண்டு வந்து வீட்டுக்கு போடுற மாதிரியோ இருக்கும். அவங்களுக்கு யார் கொண்டு வந்து போடுவாங்க அப்படின்னா, இப்போ ஒரு பெரிய வண்டியில் கொண்டு வந்து மொத்தமாக கடைக்கடையாக இறக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த கொண்டு வந்து இவர் குட்டியானையில் கொண்டு வந்து இறக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட கூட நான் வர்ற வழியிலலாம் பார்த்துட்டேன்னா உடனே அவங்கள பிடிச்சி நிப்பாட்டி இந்த மாதிரி கேன் வேணும், என்ன பண்ணுறது எப்போனா, அப்போ அவங்க இங்கே வந்து வாங்கணும் அங்கே வந்து வாங்கணும்னு ஏதாவது ஒரு பகுதி சொல்லுவாங்க அவங்கக்கிட்ட. இப்படி நிறைய இடங்களில் சொல்லி வச்சேன்னா ஒவ்வொருத்தட்டையாக 2, 3, 4, 5, 10ன்னு கிடச்சி அப்படி சேர்த்தது தான் இந்த ஒரு 200, 300 தொட்டி இருக்கும். அது மட்டும் 200 இருக்கும். மற்றதெல்லாம் நம்ம வேறு யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? சரி, அடுத்த கேள்வி, இந்த இதை எப்படி பயன்படுத்தணும்னா, இந்த மேல் பகுதியை மட்டும் கட் பண்ணோன்னா மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே பயன்படுத்திக்கலாம். அப்புறம் ஒரு 2 பேர் 3 பேர் கொண்ட குடும்பத்துக்கு இதை வந்து பாதியாக, அந்த வாட்டர் கேனை கரெக்டாக பாதியாக கட் பண்ணோம் அப்படின்னா, அந்த பாதியாக கட் பண்ணது என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த சின்ன சின்ன செடிகள் போட்டுக்கலாம், கீரைகள் போட்டுக்கலாம், டேபிள் ரோஸ் வச்சுக்கலாம், இது வந்து ரெயின் லில்லி வச்சுக்கலாம். குட்டி குட்டி செடிகள் வைக்கிறதுக்கு, அழகு செடிகள் வைக்கிறதுக்கு கீரைகள்லாம் வந்து நமக்கு போதும். ஒரு 3 பேர் கொண்ட குடும்பத்துக்கெல்லாம் தாராளமாக போதும். அது நாங்களே அதில் கீரை போட்டிருக்கோம். எப்படி அப்படின்னாக்க, ஒரு கூட்டம் ஒரு கீரையும் வைக்கும்போது இது கொஞ்சமாக இருந்தால் போதும்ல, அதனால் கீரை போடுறதுக்கு கூட போதும். இப்போ நமக்கு நிறைய தேவைன்னு சொல்லிட்டு பெருசு பெருசாக கீரை பேக் வாங்கிட்டோன்னா இதெல்லாம் ஒரு நாள் சமைக்கவே முடியாது, நிறைய இருக்கும். அப்படி சரி, 2ஆக கட் பண்ணும்போது மேலே ஒரு வாய்ப்பகுதி இருக்கேக்கா, அந்த பகுதி வேஸ்ட்டு தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அந்த பகுதியை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது உங்ககிட்ட காமிக்க வேணாமா? கொஞ்சத்தை வந்து முக்காலாக கட் பண்ணி இந்த மாதிரி முக்கால் சைஸில் கட் பண்ணோன்னா அந்த கால் பகுதி கீழே ஸ்டாண்டாக போயிடும். மிச்ச பகுதி ஃபுல்லாக நமக்கு பெரிய பெரிய செடிகள் வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இந்த மாதிரி அரையாக கட் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா? இப்படி அரையாக கட் பண்ணால் இன்னொரு வாய்ப்பகுதி இந்த இருக்கா, இதை இங்கே பாருங்க, இதுக்கு மேலே ஒரு சின்ன இதை சும்மா தான் போட்டு வச்சுருக்கேங்க. இந்த வாயையும் ஜாயின் பண்ணதுக்கு நடுவில் சும்மா இந்த சைஸ் இதை கொண்டுட்டு போய் இதே வாய் சைஸுக்கு ஒரு அந்த பைப்பு கேட்டோன்னா தருவாங்க. அதை நம்ம எவ்வளோ ஹைட்டு வேணுமோ அவ்வளோத்துக்கு அறுத்துட்டு ஒட்டலை, ஒன்றுமே செய்யலை, அந்த வாய்ப்பகுதிக்குள்ளே உள்ளே போட்டுட்டு மேலே இதை தூக்கி அப்படியே வச்சுருக்கேன். அதுவாக தான் ஸ்டாண்டாக நல்ல வெயிட் தாங்கி நிற்கிது. ஒட்டலை வெட்டலை எதுவும் செய்யலை. சும்மா 2 வேஸ்ட்டான பீஸை எடுத்து ஒரு ஜாயிண்ட்டை உள்ளே போட்டு விட்டுருக்கேன். அவ்வளோதான். இதுக்கு கூட நம்மகிட்ட நிறைய ஷார்ட்ஸ் எல்லாம் கிடக்குது. இல்லை இதில் ரொம்ப எனக்கு புரியவே இல்லைக்கா அப்படின்னு சொன்னீங்கன்னா, வேணும்னா இதை இன்னொரு தடவை ஓப்பன் பண்ணி எடுத்து செஞ்சு காமிச்சிடுறேன். இப்போ எல்லாம் செடி இருக்கிறனால எடுத்து காமிக்கிறது கொஞ்சம் சிரமம். அது ஒரு கைட்டு வீடியோ எடுத்துகிட்டு பண்ணுறது சிரமங்கிறதுனால. சரிங்களா? இப்படி 2 விதமாக 3 விதமாக நான் பயன்படுத்தியிருக்கேன் இந்த கேனை. ஸோ இந்த 3 விதமாகவும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். டேபிள் ரோஸ் ஃபுல்லாக நம்ம வந்து இந்த ஸ்டாண்ட் போட்டதில் வச்சுருப்போம். தனியாக நல்லா பார்க்கணுன்னா இங்கே பாருங்கள், தெரியுதா? இந்த இருக்கா வேஸ்ட்டாக உள்ள கால் பகுதியை கீழே போட்டு மேலே ஒரு கால் பகுதியில் ஒரு ஜாயின் கொடுத்து ஒரு ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு மாதிரி அழகாக இருக்கும். இதுலேயே வந்து நம்ம ஹைட்டாலாம் யூஸ் பண்ணலாம். பட் நான் அந்த மாதிரி ஹைட்டாக உள்ளதெல்லாம் ஏன் பயன்படுத்தலைன்னா, இந்த தொட்டிகளே இது அது என்ன சொல்கிறது, ஆடி மாத காற்றுக்கு தொப்புன்னு விழுந்து கிடக்கும் எல்லாமே. அப்போ அது வந்து நிற்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் அது நான் பயன்படுத்தலை. வேணும்னா உங்களுக்கு நல்ல ஒரு அழகாக நிப்பாட்டுற மாதிரி இடம் இருந்துச்சுன்னா இதிலையே வந்து 5 அடுக்கு 4 அடுக்கு 3 அடுக்குலாம் நான் ரெடி பண்ணி விதவிதமாக நம்ம கற்பனைக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாங்க. சரிங்களா? சரி, பெயிண்ட் அடித்து வச்சுருக்கீங்களே, கண்டிப்பாக பெயிண்ட் அடிக்கணுமாக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் பெயிண்ட் அடித்தேனா அப்படின்னாக்க, சில வீடியோக்கள் நான் பார்க்கும்போது வெள்ளை கலர் கேனாக இருக்கும்போது உள்ளே உள்ள மண்ணெல்லாம் தெரியும், அதோட வேறு பகுதியெல்லாம் வெளியில் தெரியும். ஒன்று அது பார்க்கறதுக்கு நல்லா இல்லை. ஸோ ஒரு தோட்டத்தில் ஒரு பசுமை இருக்கிற மாதிரி ஒரு கலராக இருந்தால் மனசுக்கு ரம்மியமாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஃபஸ்ட்டு. ஆனால் அதுக்கப்புறம் தான் எல்லோரும் சொன்னாங்க, ஆமாம் இந்த மாதிரி பெயிண்ட் அடிக்காமல் வைக்கும்போது அந்த வேரில் வெயில் தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, சில செடிகள் அது வர்றதில் கொஞ்சம் சிரமம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இது வந்து ஒரு செடிகளை பாதுகாக்கிறதுக்கும் ஹெல்ப் ஆச்சு, அழகாகவும் இருக்குது. அதுக்காக இதுக்கு என்ன பெயிண்ட் அடிக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. சாதாரண எமெல்சன் ஏஷியன் பெயிண்ட் வாங்கினேன். அதில் எவ்வளோ விலை குறைஞ்ச பெயிண்ட் இருக்குது அப்படின்னு தான் நான் கேட்டே வாங்கினேன். இது வீட்டு பர்பஸ் கிடையாது, கார்டன் பர்பஸுக்கு. ஸோ விற்கவே இல்லாமல், இல்லைனா கலர் மிக்சிங்கில் சரியாக இல்லாமல், இல்லை கலர் மிக்சிங் இந்த மிக்சிங்னால் இன்ன ரேட் அப்படின்னு சொல்லிட்டு
இருக்கிறதுல ரொம்ப 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 கம்மியான ரேட்டு அப்படின்னு சொல்லி கேட்டப்போ 1 லிட்டர் 200 கிடச்சிது. நம்ம வீட்டுக்கெலாம் அடித்தா 400 500 700 அப்படிலாம் இருக்கும்ல. இது இருக்கிறதுல கம்மி ரேட் அப்படின்னா மினிமம் அப்படின்னா 200 ஸோ ஒரு டப்பா ஒரு லிட்டர் நம்ம வாங்கினோம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் அதில் தண்ணிக்குன்னு எதுவும் கலக்காமல் அப்படியே தானே அடிப்போம். அப்போ வந்து ஒரு 30 தொட்டி வரைக்கும் அடிக்கிறதுக்கு எனக்கு வந்துச்சு. ஸோ அதனால தான் கலராக இருக்குது, வேறு கலரில் நான் வாங்கி அடிச்சுக்கிட்டேன். சரிங்களா? அது போக வேறு என்ன கேட்டிங்க, எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அதனால் கார்டன் ஆரம்பிக்க முன்னாடியே இந்த வேலையெல்லாம் ப்ரீவியஸான நிறைய வேலைகளை நான் செஞ்சு வச்சிட்டேன். நிறைய பேர்கிட்ட சொல்லி வச்சு டெய்லி கேட்பேன், ஒவ்வொரு கடையாக ஃபோன் நம்பர் வச்சுட்டு வந்துச்சான்னு மொத்தமாக அவங்கக்கிட்ட 5, இவங்கக்கிட்ட 10, இவங்கக்கிட்ட 15, இவங்கக்கிட்ட 100ன்னு வாங்கி அறுக்கிறதுக்கு வந்து ஒரு ஆக்ஸா பிளேடு ஒன்று வாங்கிக்கிட்டேங்க. அப்போ கைப்பிடியோடு வாங்கிக்கிட்டேன். அமேசானில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன்னு நினைக்கிறேன். இல்லை கடையில் வாங்கினது நல்லா இல்லை, அமேசானில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தது. ஸோ அதை வாங்கிட்டு உட்காந்து ஒரு வாரம் சனிக்கிழமை வந்து உட்காந்தேன்னா ஒரு 15 வாட்டர் கேனுக்கு அப்படின்னு இதை அறுத்து போட்டுருவேன். அதுக்கப்புறம் உட்காந்து பெயிண்ட் பண்ணி காய வச்சுட்டோன்னாக்க அது காஞ்சி 2 நாள் கழித்து அதுக்கப்புறம் மண்கலவை போட்டு அழகாக எல்லாமே ப்ரீவியஸாக நம்ம பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் செஞ்சோம். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கான ஒரு விளக்கம் உங்களுக்கு தெளிவாக கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக முடியக்கூடியது, எத்தனை வருஷம் நாளும் லைஃப் லாங் கிடக்குமோ. நல்லா மிதின்னு இப்போ ஒரு ரீபார்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், கீழே தட்டிட்டு மிதின்னு மிதித்து அதை உருட்டி அதை எடுக்கிறதுக்கு எங்களுக்கு அது ஈஸியாக இருக்குது இந்த வாட்டர் கேனு. இல்லை அப்படின்னா பேகை தூக்கி கீழே தட்டி வைக்கிறப்ப பேக் ஒன்று டேமேஜ் ஆக வாய்ப்பு, 2வது நம்ம மிதின்னு மிதித்து எடுக்க முடியாது. அப்போ எடுக்கிறப்ப ஸ்ட்ரெயின் ஃபுல்லாக கையிலையும் வயிற்றுலையும் கொடுத்து நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது அப்படிலாம் இல்லை. நான் நிறைய வீடியோலேயே அது நான் எடுக்கிறதே காமிச்சிருக்கேன். கீழே போட்டு உருட்டிட்டு இந்த மேல் பகுதி இந்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இதில் 2 மிதிச்சானா அழகாக அப்படியே கூண்டாக வெளியில் வந்துடுவாங்க. ஸோ இது ரீபார்ட் பண்ணுறதுக்குமே எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அவ்வளோ வெயில் மழையும் தாங்கி பல வருஷங்கள் ஆயுசுக்கும் கிடக்கும் அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்தாரு. அந்த அளவுக்கு நல்லா இருக்குதுங்க, கார்டன் பர்பஸுக்கு நல்லா இருக்குது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி சீப் ரேட்டில் அங்கங்கே சொல்லி கொஞ்சம் கஷ்டப்பட்டு அப்புறம் ரொம்ப நல்லா இருக்கலாம். ஸோ அதனால் இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்லாம் அங்கங்கே சொல்லி கஷ்டப்பட்டு வாங்கி வச்சு அதை கொஞ்சம் கலர்ஃபுல்லாக எல்லோரும் வச்சு ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுங்கள். ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரியெல்லாம் இந்த 20 லிட்டர்லேயே ஏகப்பட்ட மரங்கள் வச்சுருக்காங்க. ஸோ அதுவும் சக்ஸஸ் தான். சரிங்களா? ஆனால் என்ன சின்ன இடமா இருக்கிறனால மரங்கள் வைக்கும்போது வந்து நிறைய பராமரிப்பு கொடுத்து நிறைய உரங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் அது காய்ப்பு எதிர்பார்க்க முடியும். நம்ம அதுக்கெல்லாம் கொஞ்சம் சோம்பேறின்னு வச்சுக்கோங்களேன். அதனால் இப்படி பெரிய 50 லிட்டர் ட்ரம்மை வாங்கி வச்சுட்டோன்னா ஒரு தடவை கொடுத்த உரம் எப்போயாவது தோணுனா உரம் கொடுத்தோன்னா இந்த மாதிரி இப்படி காய்ச்சிக்கிட்டு எப்படி காய்ச்சிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி காய்க்க வச்சுக்கலாம். அவங்களாம் நல்லா மெயின்டைன் பண்ணக்கூடியவங்க, அதனால் அப்படி வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மரங்கள் தான் வச்சுருக்கேன் 20 லிட்டரில் மாயன்கீரை. அப்படி நிறைய 20 லிட்டரில் நம்ம வீட்லேயும் குட்டி மரங்கள்லாம் இருக்குது. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சா? பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. ஓகே, பாய், டேக் கேர், ஹாப்பி கார்டனிங்.